ஸோ ரெபெலியன் ஆஃப் வீரபாண்டியன் கட்டபொம்மன் வந்து போராடின காலம் பார்க்க போகிறோம். லைக் 1792 1799 ஓகேங்களா. ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஒரு பழையக்காரர்னா சீஃப் ஆஃப் ஸ்மால் கிங்டம்ஸு. இவங்களுக்குன்னு ஒரு சின்ன சின்ன கிங்டம் இருக்கும். அந்த கிங்டமை வந்து இவங்க பார்த்துப்பாங்க. அதோட ரெவென்யூ எல்லாமே இவங்க பார்த்துப்பாங்க. ரெவென்யூ கலெக்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பழையக்காரர் 72 பழையக்காரர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து கிங்குக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா. இப்போது சப்போஸ் இந்த பழையக்காரருக்கு எல்லாத்துக்குமே ஹெட் வந்து ஒரு கிங் இருப்பாங்க. அந்த கிங்குக்கு இஃப் சப்போஸ் எங்கேயாச்சும் வந்து ஒரு வார் நடக்குது அப்படின்னா இவங்க எல்லாமே இந்த கிங்குக்கு சப்போர்ட் பண்ணி போவாங்க. அதுதான் பழையக்காரர் ரோல்ஸாக இருந்துச்சு. இப்போ வந்து பிரிட்டிஷ் ரூல், இப்போ ஒரு கிங் இருக்காரு. அந்த கிங்கு அப்புறம் வந்து இந்த பிரிட்டிஷ் வருவாங்க இல்லையா. அந்த பிரிட்டிஷ்க்கு கீழே வந்து இந்த பழையக்காரர்ஸ்லாம் எப்படி வந்து போராடினாங்க, பிரிட்டிஷ் ரூல் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக எப்படி போராடினாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்படி அது பிரிட்டிஷ்க்கு கீழே வரும்னா, இப்போ வந்து ஒரு கிங்டம் இருக்கும். அந்த கிங்டமுக்கு வந்து கிங் ஹெட்டாக இருப்பாங்க. இந்த கிங் வந்து பிரிட்டிஷ்கிட்ட தோற்றுருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, பிரிட்டிஷ் தான் இந்த ஃபுல் டெரிட்டரியும் பிரிட்டிஷ் எடுத்துப்பாங்க. அந்த டெரிட்டரிஸில் குட்டி கிங்டமாக இருந்தவங்க தான் இந்த பழையக்காரர்ஸ். ஸோ அவங்க வந்து கிங்குக்கு தான் நாங்கள் ரெவென்யூ கொடுப்போம், பிரிட்டிஷ்க்கு கொடுக்க மாட்டோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து எப்படி அவங்க கிட்ட போராடினாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து இஸ் அ பழையக்காரர் ஓகேங்களா. அவரோட டெரிட்டரி பேர் வந்து பாஞ்சாலம் குறிச்சி. அட் தி ஏஜ் ஆஃப் அவர் 30 இயர்ஸ் இருக்கிறப்போ அவங்க ஃபாதர் இறந்துடுறாரு. அவங்க ஃபாதர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன். அப்புறம் வந்து த கம்பெனிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், கம்பெனிஸ்க்கு ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், ஜேம்ஸ் லண்டன் அண்ட் காலின் ஜாக்சன் had considered him a peaceful disposition. பீஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு தன்மை கொண்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நினச்சிருக்காங்க. However, soon several events led to conflicts between வீரபாண்டிய கட்டபொம்மன் அண்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ், நிறைய தருணங்கள் வந்து கான்ஃப்ளிக்ஸ்னால் சண்டைகள். இப்போ வந்து நான் ஒன்று பேசுகிறேன், நீங்கள் ஒன்று பேசுகிறீங்க, ஆர்கியூ பண்ணுறேன், அதுவுமே ஒரு கான்ஃப்ளிக்ட் தான். ஸோ நிறைய கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் வீரபாண்டிய கட்டபொம்மன் அண்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அப்புறம் நவாப் under the provisions of a treaty signed in 1781 had assigned the revenue of the Carnatic to the company to be entirely under their management and control during the war with Mysore Sultan. ஸோ நவாப் இருப்பாங்க இல்லையா, அந்த கர்நாடிக் ரீஜன் ஃபுல்லாகவே பிரிட்டிஷ்க்கு அண்டரில் வந்து அவங்களோட ரெவென்யூ, கர்நாடிக் ரீஜனோட ரெவென்யூ வந்து பிரிட்டிஷ்க்கு கொடுக்குற அசைன் த ரெவென்யூ ஆஃப் த கர்நாடிக் டு த கம்பெனி. அந்த கர்நாடிக் ரீஜன் இருக்கு இல்லையா, அந்த கர்நாடிக் ரீஜனோட ரெவென்யூலாம் வந்து அந்த நவாப் வந்து 1781 பிரிட்டிஷ்க்கு வந்து கொடுக்குறாரு. இந்த ரெவென்யூலாம் கலெக்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்களே அதெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்போன்னா இந்த நவாபுக்கு வந்து மைசூர் சுல்தான் டிப்பு சுல்தான் ஹைதர் அலி அவங்களோட வந்து சண்டை இருக்கிறப்போவே அவர் வந்து இந்த நவாப்ன்றவர் வந்து இந்த கர்நாடிக் ரீஜன் ஃபுல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க, பிரிட்டிஷ் ரெவென்யூ இன்கேஸ் ஆஃப் ரெவென்யூ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேங்களா. ஸோ த கம்பெனி ஹேட் தஸ் கெயின் த ரைட் டு கலெக்ட் டாக்ஸஸ் ஃப்ரம் பாஞ்சாலம் குறிச்சி. அதன் மூலியமாக அந்த கம்பெனிக்கு வந்து டாக்ஸஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காண்டி ரைட்ஸ் கிடச்சிருக்கு பாஞ்சாலம் குறிச்சி. ஓகேவா, பாஞ்சாலம் குறிச்சி அந்த ஏரியா கூடமே டாக்ஸஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு வந்து ரைட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ கம்பெனி வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க கலெக்டர்ஸ்னால் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறவங்கள கலெக்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க அப்போது. ஸோ கம்பெனி அப்பாயிண்டட் இட்ஸ் கலெக்டர்ஸ் டு கலெக்ட் டாக்ஸஸ் ஃப்ரம் த பாளையம்ஸ்னால் அந்த பழையக்காரர் ரூல் பண்ணுற ஏரியா பாளையம். த கலெக்டர்ஸ் ஹியூமிலியேட்டட் த பழையக்காரர்ஸ். ஹியூமிலியேட்டட்னா அவமானப்படுத்தல் ஓகேங்களா. ஸோ கலெக்டர்ஸ் கலெக்ட் பண்ண வந்தவங்க என்ன பண்ணுறாங்க, ஹியூமிலியேட் பண்ணுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க அந்த பழையக்காரர்ஸ் எல்லாரையும். அண்ட் அடாப்ட் ஃபோர்ஸ் டு கலெக்ட் த டாக்ஸஸ். டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறப்போ ஃபோர்ஸ் பண்ணுறது, வார்த்தைகளால் திட்டுற மாதிரி, மேபி அடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஃபோர்ஸ்லாம் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, பழகுறாங்க. ஃபோர்ஸ் பண்ணி டாக்ஸஸை கலெக்ட் பண்ணுற மாதிரி பழக்கப்படுத்திக்கிறாங்க யார், இந்த கலெக்டர்ஸ்லாம். ஸோ திஸ் வாஸ் த போன் ஆஃப் கன்டென்ஷன் பிட்வீன் இங்கிலீஷ் அண்ட் கட்டபொம்மன். அவங்க வந்து இப்படி வந்து ரொம்ப கீழ்த்தனமாக டாக்ஸஸ்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது வந்து கட்டபொம்மனுக்கு பிடிக்கல. ஸோ அதுதான் கட்டபொம்மனுக்கும் இங்கிலீஷ்க்கும் ஒரு வெஞ்சன்ஸை க்ரியேட் பண்ணுது ஓகேங்களா.
கான்ஃபரண்டேஷன் வித் ஜாக்சனோட இவருக்கு என்ன லைக் ப்ராப்ளம்ஸ் அப்படி சொல்லலாம். ஜாக்சனோட என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இவர் ஃபேஸ் பண்ணாருன்னு பார்க்கலாம். ஜாக்சன்ன்றவர் இஸ் அ பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேட்டர், பிரிட்டிஷ்காண்டி வேலை பார்க்குறவர். ஸோ த லேண்ட் ரெவென்யூ அரியர் from Kattabomman was 3,310 pagodas in 1798. 1798ல அரியர் பே பண்ண கட்டபொம்மன் வந்து இங்கிலீஷ்க்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு பே பண்ணாமல் இருந்த எவ்வளோ ரூபான்னா 3,310 பகோடாஸ். ஓகேங்களா. ஸோ கலெக்டர் ஜாக்சன் அண்ட் ஆரகண்ட், அவர் வந்து ஒரு ஆரகண்ட் இங்கிலீஷ் ஆஃபீஸராக, அவருக்கு வந்து ஒரு பீஸே கிடையாது, ஒரு மர்சியே கிடையாது, பாவமே அவர் பார்க்க மாட்டார், ஒரு ஆரகண்டானவர். wanted to send an army to collect the revenue dues, but the Madras government did not give him permission. ஸோ இந்த கலெக்டருக்கு வந்து கலெக்டர் ஜாக்சனுக்கு வந்து போயிட்டு லைக் அவர் வந்து போய் ரெவென்யூ கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாரு. பட் மெட்ராஸ் கவர்மெண்ட், அதுதான் ஹெட் கவர்மெண்ட் இல்லையா, அவங்க வந்து பெர்மிஷன் கொடுக்கலையாம். ஸோ on 18th August 1798 he ordered Kattabomman to meet him in Ramanathapuram. ஸோ 18th August 1798ல அவர் யார், கலெக்டர் ஜாக்சன் வந்து ஆர்டர் பண்ணுறாரு கட்டபொம்மன் வந்து ராமநாதபுரத்தில் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் கட்டபொம்மன் attempts to meet him in between proved futile as Jackson refused to give him audience both in Kutralam and Srivilliputtur. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. ஆனாலுமே வந்து ஜாக்சன் வந்து அலோவ் பண்ணலை, ட்ரை பண்ணுறாரு. ஆனால் வந்து ஜாக்சன் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டார். குற்றாலமில் ஜாக்சன் வந்தப்போ கட்டபொம்மன் போய் பார்க்க ட்ரை பண்ணியிருக்காரு, ஸ்ரீவில்லிபுத்தூரில் பார்க்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் வந்து பார்க்க விருப்பப்படவே இல்லை. அவர் வந்து ராமநாதபுரம் வா அப்படின்னு சொல்லிட்டார், அவ்வளோதான். At last an interview was granted and Kattabomman met Jackson in Ramanathapuram on 19th September 1798. ஓகேங்களா. ஸோ ஒரு இன்டர்வியூ வாஸ் கிராண்டட் அப்படின்னா பெர்மிஷன், இப்போ ஜாக்சனும் வந்து கட்டபொம்மனும் பேசிக்கிறதுக்கு பெர்மிஷன் கிடைச்சிருக்கு. எப்போன்னா 19 September 1798. It is said that Kattabomman had to stand for 3 hours before a haughty collector ஜாக்சன் முன்னாடி 3 மணி நேரம் வந்து கட்டபொம்மனை நிற்க வச்சாராம் ஜாக்சன். சென்சிங் டேஞ்சர், அப்போவே வந்து கட்டபொம்மனுக்கு வந்து ஏதோ டேஞ்சர் தோணுது, நமக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு உடனே வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணார். யாரோடனா அவரோட மினிஸ்டர் சிவசுப்ரமணியர் அவரோட. ஊமைத்துறை suddenly entered the fort with his men and helped escape of Kattabomman. ஊமைத்துறை பிரதர் ஆஃப் கட்டபொம்மனோட பிரதர் இல்லையா, அவர் வந்து அவரோட மென்னோட வந்து கட்டபொம்மனை எஸ்கேப் பண்ணுறதுக்காண்டி ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ கேட்டுக்கிட்ட வந்து ராமநாதபுரம் கேட்கிட்ட, அந்த பேலஸோட கேட்டுக்கிட்ட வந்து கிளாஷ் வருது. கிளாஷ்னா சண்டை. இன் விச் சம் பீப்புள் இன்க்ளூடிங் லியூட்னன்ட் கிளார்க் வேர் கில்டு. அதில் வந்து இந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர் கிளார்க் கூடமே லைக் கொன்னுடுறாங்க. சிவசுப்ரமணியர் வாஸ் டேக்கன் பிரிசனர். ஸோ சிவசுப்ரமணியர் யார், மினிஸ்டர் ஆஃப் கட்டபொம்மன். அவரை வந்து அவரை பிடிச்சிடுறாங்க, அவரை பிரிசனராக எடுத்துகிட்டு போயிடுறாங்க, அரெஸ்ட் பண்ணி பிரிசனராக எடுத்துகிட்டு போயிடுறாங்க பிரிசனுக்குள்ளே போடுறதுக்கு. அப்பியரன்ஸ் பிஃபோர் மெட்ராஸ் கவுன்சில். ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப தப்பான ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுனால மெட்ராஸ் கவுன்சிலுக்கு முன்னாடி வந்து அப்பியர் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. On his return to Panjalamkurchi, Kattabomman represented to the Madras Council about how he was ill-treated by the collector Jackson. ஸோ பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்த பிறகு மெட்ராஸ் கவுன்சில் முன்னாடி வந்து அவர் வந்து போகிறாரு, போயிட்டு சொல்கிறாரு எவ்வளோ ரொம்ப மோசமாக வந்து கலெக்டர் ஜாக்சன் என்னை ட்ரீட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த கவுன்சில் ஆஸ் கட்டபொம்மன் டு அப்பியர் பிஃபோர் அ கமிட்டி வித் வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரம் அண்ட் ஜான் கேசமேஜர் ஆஸ் மெம்பர்ஸ். ஓகேவா. ஸோ கவுன்சில் முன்னாடி வந்து அந்த கவுன்சில், மெட்ராஸ் கவுன்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறோம், அதில் போயிட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த கமிட்டியோட மெம்பர்ஸ்லாம் யாருன்னா வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓராம், ஜான் கேசமேஜர் மெம்பர்ஸ் ஆஃப் த கமிட்டி. ஓகேங்களா. மீன்வைல் கவர்னர் எட்வர்ட் கிளைவ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சிவசுப்ரமணியரை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கலெக்டர் ஜாக்சனை வந்து சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. யார், கவர்னர் எட்வர்ட் கிளைவ்.
அதுக்கப்புறம் கட்டபொம்மன் appeared before the committee that sat on 15th December 1798 and reported on what transpired in ராமநாதபுரம். ஸோ கட்டபொம்மன் வந்து அந்த கமிட்டிக்கு முன்னாடி வந்து அப்பியர் ஆறாரு எப்போனா 15 டிசம்பர் 1798. அதுக்கப்புறம் சொல்கிறாரு என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ராமநாதபுரத்தில் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சொல்கிறாரு. த கமிட்டி ஃபவுண்ட் கட்டபொம்மன் வாஸ் நாட் கில்ட்டி. ஸோ நாட் கில்ட்டின்னா எந்த தப்பும் செய்யலை, கட்டபொம்மன் எந்த தப்பும் செய்யலை. கட்டபொம்மன் கில்ட்டின்னா தப்பு செஞ்சுருக்காருன்னு. நாட் கில்ட்டின்னா இவர் நல்லவர், இவர் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கமிட்டி அந்த மூணு பேர் இருந்த கமிட்டி என்ன சொல்கிறாங்க, கட்டபொம்மன் வந்து நாட் கில்ட்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜாக்சன் வாஸ் டிஸ்மிஸ்ட் ஃப்ரம் சர்வீஸ் அண்ட் நியூ கலெக்டர் எஸ்ஆர் லுஷிங்டன் அப்பாயிண்டட். ஸோ ஜாக்சனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா. அப்போது ஜாக்சனோட பிளேஸுக்கு வந்து எஸ்ஆர் லுஷிங்டன் அப்படின்றவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ கட்டபொம்மன் கிளியர்ட் ஆல்மோஸ்ட் ஆல் த ரெவன்யூ அரியர்ஸ், லிவிங் ஒன்லி பேலன்ஸ் ஆஃப் 1080 பகோடாஸ். ஸோ 3310 பகோடாஸில் பேலன்ஸ் 1080 பகோடாஸ் வச்சு மற்றபடி எல்லா அவரோட அரியர்ஸையும் வந்து கிளியர் பண்ணிடுறாரு. அரியர்னா என்னதுன்னா பெனால்ட்டி, அவரோட மிச்சம் வச்சுருக்கிறது, பே பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கிறது. டியூன்னு சொல்லலாம். இப்போல்லாம் டியூ கட்டணும் அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அரியர். ஸோ கட்டபொம்மன் அண்ட் கான்ஃபெடரசி ஆஃப் பழையக்காரர்ஸ். கான்ஃபெடரசின்னா என்னன்னா கூட்டமைப்பு. ஓகேங்களா. ஸோ இன் மீன் டைம் மருது பாண்டியர் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்போ மருது பாண்டியர் ஆஃப் சிவகங்கை, மருது பாண்டியர் எங்கன்னா சிவகங்கை, ஃபார்ம்ட் சவுத் இந்தியன் கான்ஃபெடரசி. சவுத் இந்தியன் கான்ஃபெடரசின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமைப்பை வந்து மருது பாண்டியர் வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. ஆஃப் ரெபல்ஸ்னால் போராடுறவங்க, அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் வித் தி நெய்பரிங் பழையக்காரர்ஸ். இவர் என்ன ஃபார்ம் பண்ணுறாரு, சவுத் இந்தியன் கான்ஃபெடரசி ஆஃப் ரெபல்ஸ்னால் யாருன்னா போராடுறவங்க, அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் வித் நெய்பரிங் பழையக்காரர்ஸ். நெய்பரிங்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு பழையக்காரர், பாளையம், இன்னொரு பாளையம். ஸோ இந்த மாதிரி சேர்ந்து நிறைய பாளையத்தோட இவர் வந்து சவுத் இந்தியன் கான்ஃபெடரசி அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் பண்ணுறாங்க. வித் நெய்பரிங் பழையக்காரர்ஸ் லைக் கோபால நாயக் ஆஃப் திண்டுக்கல். கோபால நாயக் யார், வேலு நாச்சியாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணவங்க. ஸோ கோபால நாயக் ஆஃப் திண்டுக்கல், யாதுல் நாயக் ஆஃப் ஆனமலை, மருது பாண்டியர் ஆக்டட் ஆஸ் இட்ஸ் லீடர். ஸோ இவங்க 2 பேரையும் வச்சு இந்த மாதிரி ஒரு கான்ஃபெடரசி கூட்டமைப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க மருது பாண்டியர். இதில் வந்து லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மருது பாண்டியர் தான். திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் ஹேட் பீன் மேடு. ப்ரொக்ளமேஷன்னா என்ன சொல்லலாம்னா டிக்ளரேஷன் சொல்லலாம். கட்டபொம்மன் வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் கான்ஃபெடரசி. ஸோ இந்த கூட்டமைப்பில் வந்து கட்டபொம்மன் கூடமே இன்ட்ரெஸ்டடாக இருக்கார். ஸோ கலெக்டர் லுஷிங்டன் ப்ரிவென்டட் கட்டபொம்மன் ஃப்ரம் மீட்டிங் தி மருது பிரதர்ஸ். ஸோ இந்த லுஷிங்டன் வந்து அந்த ஃபஸ்ட்டு இருந்த கலெக்டர் ஜாக்சனை வந்து ரீப்ளேஸ் பண்ணவரில் இந்த லுஷிங்டன் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறாரு, கட்டபொம்மன் வந்து அந்த மீட்டிங்கில் வந்து சேரக்கூடாது மருது பிரதர்ஸோட அப்படின்னு சொல்லிட்டு. பிரதர்ஸ் அண்ட் கட்டபொம்மன் ஜாயிண்ட்லி டிசைடட் ஆன் அ கான்ஃபரன்டேஷன் வித் தி இங்கிலீஷ். அவர் வந்து கட்டபொம்மனும் மருது பிரதர்ஸும் சேர்ந்து இங்கிலீஷ் மேலே மோதலாம், கான்ஃபரன்டேஷன்னா மோதலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. கட்டபொம்மன் ட்ரை டு இன்ஃப்ளூயன்ஸ் சிவகிரி பழையக்காரர்ஸ் ஹூ ரெஃப்யூஸ் டு ஜாயின். சிவகிரின்னு சொல்லிட்டு ஒரு பழையக்காரர் வந்து கட்டபொம்மன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு ஜாயின் பண்ணுறதுக்கு. ஆனால் அவர் முன்னாடி அவர் ஜாயின் பண்ணலை. ஸோ கட்டபொம்மன் அட்வான்ஸ் டுவர்ட்ஸ் சிவகிரி. ஸோ இந்த சிவகிரி பழையக்காரர் வந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு கட்டபொம்மன் வந்து சிவகிரி போகிறாரு. பட் த பழையக்காரர்ஸ் ஆஃப் சிவகிரி வாஸ் அ ட்ரிபியூட்டரி டு த கம்பெனி. So the company considered the expedition of the Kattabomman as a challenge to their authority. சிவகிரி வந்து ட்ரிபியூட்ரி கம்பெனிக்கு வந்து சிவகிரியை வந்து ட்ரிபியூட்ரியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதனால கம்பெனி வந்து கட்டபொம்மன் மேலே செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. கம்பெனி ஆர்டர் தி ஆர்மி டு மார்ச் ஆன் டு திருநெல்வேலி. கம்பெனி வந்து என்ன ஆர்டர் பண்ணுறாங்கன்னா திருநெல்வேலிக்கு வந்து ஆர்மியோட மார்ச் பண்ணிட்டு அவங்கள வந்து அங்கே போக சொல்கிறாங்க. சீஜ் ஆஃப் பாஞ்சாலம் குறிச்சி. சீஜ்னா என்னென்னா, இப்போ ஒரு டவுன் இருக்குது, இப்போ பாஞ்சாலம் குறிச்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாஞ்சாலம் குறிச்சி சுற்றியும் ஆர்மி மெம்பர்ஸ் வந்து அதை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. ஓகேவா, அந்த பில்டிங்கு எல்லாமே
யாருமே உள்ளே போக முடியாது, யாருமே வெளில போக முடியாது. அந்த மாதிரி சீஜ் ஆஃப் பாஞ்சாலம்குறிச்சி. ஓகேங்களா, 1799 ஆகுது. எதுக்கு பாஞ்சாலம்குறிச்சி சீஜ் பண்ணுறாங்கன்னா, கம்பெனிக்கு கோவம் வந்து கட்டபொம்மன் மேலே. எதுக்குன்னா சிவகிரியே வந்து கட்டபொம்மன் வந்து அந்த கான்ஃபெடரசியில் சேர்க்கணும்னு ட்ரை பண்ணதுனால. ஸோ May 1799 லார்ட் வெல்லஸ்லி issued orders from Madras for the advance of forces from திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் அண்ட் மதுரை டு திருநெல்வேலி. ஸோ லார்ட் வெல்லஸ்லின்றவர் வந்து May 1799 ஆர்டர் கொடுக்குறாரு. திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற ஃபோர்ஸஸ், தஞ்சாவூரில் இருக்கிற ஃபோர்ஸஸ், மதுரையில் இருக்கிற ஃபோர்ஸஸ் எல்லாமே திருநெல்வேலிக்கு போகணுன்னு சொல்லிட்டு. மேஜர் பேனர்மேன் கமாண்டட் தி ட்ரூப்ஸ். யார் இந்த ட்ரூப்ஸுக்கெல்லாம் ஹெட்டாக கமாண்ட் பண்ணதுன்னா மேஜர் பேனர்மேன். த ட்ராவன்கோர் ட்ரூப்ஸ் டு ஜாயின்ட் தி பிரிட்டிஷ். ட்ராவன்கோர் ட்ரூப்ஸ் கூடமே வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து ஜாயின் பண்ணுறாங்க. On 1st September 1799 an ultimatum was served on Kattabomman to surrender. அல்டிமேட்டம் ஃபைனலாக ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபைனல் நோட்டீஸ் கொடுக்குறாங்க கட்டபொம்மனுக்கு, சரண்டர் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வரமாட்டேன்ற மாதிரி ஒரு ரிப்ளை வந்து கட்டபொம்மன் கிட்ட இருந்து வருது. அது வந்து செம்ம டென்ஷன் ஆகுது பேனர்மேனுக்கு. அட்டாக் பண்ணணும், இவங்களோட ஃபோர்ட், கட்டபொம்மனோட ஃபோர்ட்டையே அட்டாக் பண்ணணுன்ற மாதிரி. ஸோ பேனர்மேன் மூட் இஸ் என்டையர் ஆர்மி டு பாஞ்சாலம்குறிச்சி on 5th September. பேனர்மேனுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்து அவரோட என்டையர் ஆர்மியையும் பாஞ்சாலம்குறிச்சி நோக்கி வந்து போக சொல்கிறாரு. எப்போ 5th September. தே கட் ஆஃப் ஆல் தி கம்யூனிகேஷன்ஸ் டு த ஃபோர்ட். லைக் இப்படி ஃபோர்ட் இருக்குன்னா எதுவுமே ஃபோர்ட்டுக்குள்ளே போகக்கூடாது, எதுவுமே வெளியில் வரக்கூடாது, எந்த ஒரு கம்யூனிகேஷனும் ஃபோர்ட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா கம்யூனிகேஷன்ஸையும் வந்து கட் பண்ணிடுறாங்க. ஸோ Bannerman deputed Ramalinganar to convey a message asking Kattabomman to surrender. பேனர்மேன் வந்து ராமலிங்கனார் அப்படின்னு சொல்கிறவரை வந்து வேலைக்கு லைக் அவர்கிட்ட வேலை வாங்குறாரு. என்னென்னா கட்டபொம்மனுக்கு வந்து போயிட்டு இந்த மெசேஜஸ் கன்வே பண்ணுங்கள், சொல்லுங்கள், சரண்டர் ஆக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கட்டபொம்மன் வந்து ரெஃப்யூஸ்டு. கட்டபொம்மன் ஒத்துக்கலை. ஸோ ராமலிங்கனார் gathered all the secrets of the fort and on the basis of his report Bannerman decided the strategy of the operation. ஸோ அந்த ஃபோர்ட்டோட எல்லா இன்ஃபர்மேஷனும் ராமலிங்கனார் வந்து தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே பேனர்மேன் கிட்ட சொல்கிறாரு. பேனர்மேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபார்ம் பண்ணுறாரு, எப்படி போயிட்டு அட்டாக் பண்ணணும் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. இன் அ கிளாஷ் அட் கொலர்பட்டி சிவசுப்ரமணியர் வாஸ் டேக்கன் அ பிரிசனர். ஸோ ஒரு ஃபைட் ஆகுது இந்த ஊரில். அப்போது இந்த சிவசுப்ரமணியரை வந்து பிரிசனராக. ஸோ இப்போ வந்து எக்ஸிக்யூஷன் ஆஃப் கட்டபொம்மன். எக்ஸிக்யூஷன்னா மரண தண்டனை. ஓகேங்களா. ஸோ கட்டபொம்மன் வந்து புதுக்கோட்டைக்கு எஸ்கேப் ஆகிறாரு. அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, யார் வந்து கட்டபொம்மனை வந்து பிடிச்சி கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதை கேட்டு எட்டயபுரம் அண்ட் புதுக்கோட்டையோட பழையக்காரர் ராஜாஸ் வந்து பிட்ரே பண்ணுறாங்க, கட்டபொம்மன் இங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷர்ஸ்க்கு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, சிவசுப்ரமணியர் யாருன்னா கட்டபொம்மனோட மினிஸ்டர். அவரை வந்து நகலபுரமில் வந்து 13 செப்டம்பர் அன்னைக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பேனர்மேன் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாருன்னா கட்டபொம்மனுக்கு வந்து எப்படி தூக்கு தண்டனை கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு மாக்ரி பண்ணுறாங்க. ஒரு லைக் ரிஹர்சல் மாதிரி அவமானப்படுத்துகிறாங்க. கட்டபொம்மனுக்கு இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பழையக்காரர்ஸ் முன்னாடியும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அது எப்போனா 16th October அன்னைக்கு அந்த ட்ரையல் யார் என்ன தப்பு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையல் நடக்கும்ல. அந்த ட்ரையலில் வந்து கட்டபொம்மன் வந்து பிரேவாக வந்து அட்மிட் பண்ணிக்கிறார். ஆமாம், நான் இதெல்லாம் செஞ்சேன், நான் வந்து இந்த மாதிரி பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக இப்படி பண்ணணும்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கட்டபொம்மனை வந்து டாம்ரன் ட்ரீல வந்து ஹேங் பண்ணிடுறாங்க. கயத்தார், ஓல்டு ஃபோர்ட் ஆஃப் கயத்தாரில். அப்போது அது வந்து க்ளோஸ் டு திருநெல்வேலி, இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஃபெலோ பழையக்காரர்ஸ். அவர் மாதிரி இவர் வந்து டாம்பரின் ட்ரீல வந்து ஹேங் பண்ணுறாங்க. யார் முன்னாடின்னா அவர் கொலீக்ஸு, லைக் வேறு பாளையமோட பழையக்காரர்ஸ் முன்னாடி. Many
folk ballads on Kattabomman helped keep his memory alive among the people. இப்போ கூடமே நம்ம எல்லாருக்குமே இந்த கதைகள் மூலமா கட்டபொம்மன் வந்து இன்னும் உயிரோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்மளோட மெமரியில் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மருது பிரதர்ஸ் பற்றி பார்க்கலாம். பெரிய மருது ஆர் வெள்ள மருது, அவரோட டைம் பீரியட் 1748 to 1801 and his younger brother சின்ன மருது, அவரோட டைம் பீரியட் 1753 to 1801 were able generals of முத்து வடுகர் ஆஃப் சிவகங்கை. ஹூ இஸ் முத்து வடுகர்? ஹஸ்பண்ட் ஆஃப் வேலு நாச்சியார். இவரோட ஏபிள் ஜெனரல்ஸ், ஏபிள்னா ரொம்ப லைக் பவர்ஃபுல் ஜெனரல்ஸ் ஆஃப் முத்து வடுகர் ஆஃப் சிவகங்கை. ஸோ முத்து வடுகர் வந்து கலையார் கோவில் பேட்டில் இறந்துடுறாரு இல்லையா, அதுக்கப்புறம் மருது பிரதர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாருங்க வேலு நாச்சியாருக்கு. திரும்ப வந்து எப்படியாச்சும் அவங்களுடைய த்ரோன் திரும்பியும் இவங்களுக்கு கிடச்சிடணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லாஸ்ட் இயர்ஸ் ஆஃப் 18th century என்னது 1701 to 1800 இல்லையா. ஸோ இந்த டைமில் வந்து இதுதான் 18th century. லாஸ்ட் இயர்ஸ் ஆஃப் 18th centuryனா 1790 to 1800ன்னு வச்சுக்கலாம். அந்த டைமில் மருது பிரதர்ஸ் வந்து நிறைய ரெசிஸ்டன்ஸ் பண்ணுறாங்க, நிறைய போராட்டம் பண்ணுறாங்க அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ். ஆஃப்டர் த டெத் ஆஃப் கட்டபொம்மன் இறந்ததுமே மருது பிரதர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஊமத்துறையோட வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அலாங் வித் ஊமத்துறை இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் இது பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஊமத்துறைக்கு சப்போர்ட்டாக. அதுக்கப்புறம் ஊமத்துறையை வந்து ஹெல்ப்லாம் இல்லை, அவரோட ஒர்க் பண்ணுறாங்க. They plundered the granaries of Nawab and caused damages and destruction to the troops. அவங்க என்ன பிளண்டர்னு என்னென்னா திருடுறது. ஸோ நவாபோட கிரானரிஸ்லாம் வந்து திருடுறாங்க இவங்க 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு. அண்ட் காஸ்ட் டேமேஜ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் டு த கம்பெனி ட்ரூப்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்களோட அம்யூனிஷன்ஸ்னால் அவங்களோட வெப்பன்ஸ் எல்லாத்தையும் வந்து திருடுறது, அந்த வெப்பன்ஸை வந்து வீணாக்க. Rebellion of Marudu brothers. Despite the suppression of Kattabomman's revolt in 1799, rebellion broke out again in 1800. கட்டபொம்மன் வந்து ஒரு ரெபிலியன் ஸ்டார்ட் பண்ணார் இல்லையா, கிளர்ச்சி ஸ்டார்ட் பண்ணி அது சப்ரெஷன்னா ஸ்டாப் ஆகிடுச்சு, அப்படியே நிறுத்திட்டாங்க. அப்படின்னாலுமே திரும்பவும் ஒரு ரெபெலியன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்போன்னா 1800. பிரிட்டிஷ் இதை என்ன சொல்கிறாங்கன்னா செகண்ட் பழையக்காரர் வார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதை சொல்கிறாங்க, நெக்ஸ்ட்டு செகண்ட் பழையக்காரர் வார் அப்படின்னு சொல்கிறாங்க 1800 ஸ்டார்ட் பண்ணதை. ஸோ இட் வாஸ் டிரெக்டட் பை கான்ஃபெடரசி கன்சிஸ்டிங் ஆஃப் மருது பாண்டியன் ஆஃப் சிவகங்கை, கோபால நாயக் ஆஃப் திண்டுக்கல், கேரள வர்மா ஆஃப் மலபார் அண்ட் கிருஷ்ணப்ப நாயக் அண்ட் தூந்தாஜி ஆஃப் மைசூர். ஸோ இவங்க எல்லாமே அதில் இருக்காங்க. ஸோ ஏப்ரல் 1800 தே மீட் அட் விருப்பாட்சி. இவங்க எல்லாருமே எங்கே மீட் பண்ணுறாங்கன்னா விருப்பாட்சி. எதுக்குன்னா ஒரு போராட்டத்தை வந்து கம்பெனிக்கு அகெயின்ஸ்டாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நடக்கிறதுக்கு டிசைட் பண்ணுறதுக்கு விருப்பாட்சியில் வந்து அவங்க சேர்றாங்க எல்லாருமே. The uprising which broke out in Coimbatore in June 1800. இந்த ஏப்ரலில் வந்து மீட் பண்ணுறாங்க. எப்போ அந்த அப்ரைசிங் வந்து ப்ரோக் ஆகுது அப்படின்னா ஜூன் 1800. ஓகேங்களா, அப்போ தான் அந்த ரெபெலியன் ஸ்டார்ட் ஆகுது ஜூனில். அப்போ தான் பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக இவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ண அந்த திட்டத்தை இந்த டைமில் பண்ணுறாங்க. சூன் ஸ்ப்ரெட் டு ராமநாதபுரம் அண்ட் மதுரை. அந்த இது கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் ஆகுது. கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் ஆகி ராமநாதபுரம் மதுரைக்கெலாம் வந்து அது பரவிக்கிட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. கம்பெனி காட் விண்ட் ஆஃப் இட் அண்ட் டிக்ளேர்ட் வார் ஆன் கிருஷ்ணப்ப நாயக் ஆஃப் மைசூர். ஸோ கம்பெனி வந்து அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால கிருஷ்ணப்ப நாயக் ஆஃப் மைசூர் மேலே வந்து வார் டிக்ளேர் பண்ணுறாங்க. கேரள வர்மா ஆஃப் மலபார் அவங்க மேலேயும் வார் டிக்ளேர் பண்ணுறாங்க. பழையக்காரர்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர், சத்தியமங்கலம் அண்ட் தாராபுரம் வேர் காட் அண்ட் ஹேங்க்டு. ஸோ இந்த பழையக்கார்ஸ் இருக்காங்கல்ல, கோயம்புத்தூரோட பழையக்கார், சத்தியமங்கலம், தாராபுரம், அவங்கள எல்லாமே கேட்ச் பண்ணி ஹேங் பண்ணுறாங்க. ஸோ இன் February 1801 the two brothers of Kattabomman, February 1801 கட்டபொம்மனோட 2 பிரதர்ஸ் ஊமத்துறை அண்ட் சிவத்தையா வந்து பாளையம் கோட்டை பிரிசன்லேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க. பாளையம் கோட்டை பிரிசன் டு கமுதிக்கு வந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அங்கேருந்து சின்ன மருது வந்து அவங்கள வந்து சிறுவாயுல், சின்ன மருதோட கேபிட்டல் சிறுவாயுலுக்கு வந்து கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஸோ
பாஞ்சாலம் குறிச்சியில் இருந்த ஃபோர்ட் வந்து ரீகன்ஸ்ட்ரக்டட் இன் ரெக்கார்ட். ஸோ த ஃபோர்ட் ஆஃப் பாஞ்சாலம் குறிச்சி வாஸ் ரீகன்ஸ்ட்ரக்டட் இன் ரெக்கார்ட் டைம். அந்த பாஞ்சாலம் குறிச்சி ஃபோர்ட் இருக்கு இல்லையா, டெஸ்ட்ராய் இருந்துச்சுல்ல, திரும்ப வந்து அதை வந்து திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அந்த டைமில். ஸோ த பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் அண்டர் கோலின் மெக்காலி ரீடுக் த ஃபோர்ட் இன் ஏப்ரல் அண்ட் மருது பிரதர்ஸ் சாட் ஷெல்டர் இன் சிவகங்கை. திரும்ப இந்த ஃபோர்ட்டை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஃபோர்ட்டை வந்து காலின் மெக்காலே திரும்ப வந்து ஏப்ரல் டைமில் வந்து திருப்பியும் அவங்களே அண்டர்டேக் பண்ணிடுறாங்க. அதனால மருது பிரதர்ஸ் கிட்ட போகிறாங்க. அவங்க வந்து சிவகங்கை மருது பிரதர்ஸ் கிட்ட போயிட்டு அங்கே அவங்க தங்கிக்கிறாங்க, கட்டபொம்மன் பிரதர்ஸ். அப்புறம் the English demanded the மருது பிரதர்ஸ் hand over the fugitives. ஃபியூஜிட்டிவ்ஸ்னால் தப்பு செஞ்சவங்க. ஊமத்துறை அண்ட் சிவத்தையா வந்து மருது பாண்டியர்ஸ் கிட்ட பிரிட்டிஷ் கேட்குறாங்க, அவங்கள கொடுத்துருங்க இவங்க 2 பேரையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க, ஒத்துக்கல. கொலோனல் அக்னிவ் அண்ட் கொலோனல் இன்னிஸ் மார்ச்ட் ஆன் சிவகங்கை. அதனால கொலோனல் அக்னிவும் இன்னிஸும் சிவகங்கைக்கு போகிறாங்க அப்படின்றாங்க. இன் ஜூன் 1801 மருது பாண்டியர்ஸ் issued a proclamation of independence which is called திருச்சிராப்பள்ளி proclamation. ஸோ ப்ரொக்ளமேஷன்னா என்ன, அப்போவே நான் சொன்னேன் இல்லையா, டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. மருது பிரதர்ஸ் வந்து ஒரு டிக்ளரேஷனை விடுறாங்க. அது என்னென்னா திருச்சிராப்பள்ளி டிக்ளரேஷன். ப்ரொக்ளமேஷன் ஆஃப் 1801, டிக்ளரேஷன் ஆஃப் 1801 ப்ரொக்ளமேஷன் என்னென்னா was an early call to Indians to unite against the British, cutting across region, caste, creed and religion. ஸோ எல்லா இந்தியன்ஸும் இந்த பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்து அகெயின்ஸ்டாக ஆகணும், நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கணும், நம்மளோட நாடை நம்ம தான் ரூல் பண்ணணும், அந்த மாதிரி. அதுதான் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷனை எப்போ வந்துச்சு, 1801. ஸோ எல்லா இந்தியன்ஸையும் வந்து கேஸ்ட்டு பார்க்காம, ரீஜியன் நம்ம எங்கே இருக்கோன்னு பார்க்காம, கேஸ்ட்டு, க்ரீடு, ரிலீஜன் எதுவுமே பார்க்காம எல்லோரும் நம்ம ஒன்று சேரணும் பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக போராடுறதுக்கு அப்படின்னு ஒரு டிக்ளரேஷனை வெளியிடுறாங்க. யாருன்னா மருது பிரதர்ஸ். த ப்ரொக்ளமேஷன் வாஸ் பேஸ்டட் ஆன் த வால்ஸ் ஆஃப் த நவாப்ஸ் பேலஸ் இன் திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட் அண்ட் ஆன் த வால்ஸ் ஆஃப் த ஸ்ரீரங்கம் டெம்பிள். ஸோ இந்த டிக்ளரேஷன் வந்து இந்த மாதிரி எல்லா இந்தியன்ஸும் வந்து நம்ம இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஃபார்ம் பண்ணலாம், எதையும் பார்க்காதீங்க, நம்ம எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர்ஸ் வந்து திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட்டு, நவாபோட பேலஸ் திருச்சிராப்பள்ளியில் இருக்கும் இல்லையா, அந்த ஃபோர்ட்லேயும் ஒட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீரங்க டெம்பிள்லையும் ஒட்டுறாங்க. மெனி பழையக்காரர்ஸ் ஆஃப் தமிழ் கண்ட்ரி rallied together to fight against the English. ஸோ அதான் நிறைய பழையக்காரர்ஸ் ஆஃப் தமிழ் கண்ட்ரி, நம்மளோட பழையக்காரர்ஸ் எல்லாருமே நிறைய பேர் வந்து ஒன்றா சேர்ந்து வந்து இந்த பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து போராட்டம் செய்ய தொடங்கினாங்க அப்படின்றாங்க. சின்ன மருது கலெக்டட் நியர்லி 20,000 men to challenge the English army. ஸோ சின்ன மருது வந்து 20,000 மென்னை வந்து அந்த பழையக்காரர் இந்த பழையக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்லாம் வந்து கேதர் பண்ணி 20,000 மென்னை வச்சு பிரிட்டிஷ் ஆர்மிக்கு அகெயின்ஸ்டாக போகலான்னு சொல்லிட்டு இவர் வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு. பிரிட்டிஷ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வேர் ரஷ்ட் ஃப்ரம் பெங்கால். ஸோ இப்படி இவங்க எல்லாருமே அவங்கவுங்க பழையக்காரர்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. திரும்ப பெங்கால், சிலோன், மலையா அதில் இருந்து அவங்களுடைய ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டுடுறாங்க. த ராஜாஸ் ஆஃப் புதுக்கோட்டை, எட்டயபுரம் அண்ட் தஞ்சாவூர் ஸ்டுட் பை த பிரிட்டிஷ். புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூரோட ராஜாஸ் மட்டும் பிரிட்டிஷ் கூடயே நிற்கிறாங்க, பிரிட்டிஷ் சைட்லேயே. எட்டயபுரம் அண்ட் புதுக்கோட்டை ராஜாஸ் தான் கட்டபொம்மன் எங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி கொடுப்பாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அது அவங்களோட தஞ்சாவூர் சேர்ந்துக்கிட்டு பிரிட்டிஷ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. டிவைட் அண்ட் ரூல் பாலிசி ஃபாலோட் பை த இங்கிலீஷ் ஸ்பிளிட் த ஃபோர்ஸஸ் ஆஃப் த பழையக்காரர் சூன். ஸோ டிவைட் அண்ட் ரூல்ன்ற கான்செப்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து பழையக்காரர்ஸையே வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுது. ஃபால் ஆஃப் சிவகங்கை. ஸோ நெக்ஸ்ட்டு கட்டபொம்மனுக்கு அடுத்தது மருது பிரதர்ஸ் தானே ரொம்ப போராடிட்டு இருந்தாங்க. அவங்கள வந்து எப்படி இது பண்ணுறது, டிஃபீட் பண்ணுறது, தோக்கடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ அதுதான் ஃபால் ஆஃப் சிவகங்கை. இவங்க எப்படி ஃபால் ஆகுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ மே 1801 the English attacked the rebels in தஞ்சாவூர் அண்ட் திருச்சிராப்பள்ளி. மே 1801 இங்கிலீஷ் வந்து தஞ்சாவூரையும் இல்லை திருச்சிராப்பள்ளியில் இருந்த ரெபல்ஸ் போராடுறவங்கள அவங்களெல்லாம் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ த ரெபல்ஸ் வெண்ட் டு பிறன்மலை அண்ட் கலையார் கோயில். ஸோ இந்த ரெபல்ஸ்லாம் இந்த 2 ஊருக்கும் போயிடுறாங்க. தேவர் அகெயின் டிஃபிட்டட் பை த ஃபோர்ஸஸ் ஆஃப் இங்கிலீஷ். அவங்க திரும்பவும் இங்கிலீஷோட ஃபோர்ஸஸால் வந்து தோக்கடிக்கப்படுறாங்க. In the end, superior military strength and the able commanders of English company prevailed. ஸோ எவ்வளோதான் நம்ம மருது பிரதர்ஸ் 20,000 men
சேர்த்துக்கிட்டாலுமே லாஸ்ட்டில் யார் ஜெயிக்கிறாங்கன்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் ஜெயிக்கிறாங்க, ப்ரிவேல்டு. த ரெபிலியன் ஃபெயில்ட் அண்ட் சிவகங்கை வாஸ் அனெக்ஸ்ட் இன் 801. ரெபிலியன் வந்து ஃபெயில் ஆகிடுது, சிவகங்கை வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோல் ஆகிடுது, அனெக்ஸ் பண்ணிடுறாங்க, பிடிச்சிடுறாங்க. மருது பிரதர்ஸ் வேர் எக்ஸிக்யூட்டட், இவங்களுக்கும் வந்து மரண தண்டனை கொடுக்கப்படுது இந்த ஃபோர்ட் ஆஃப் திருப்பத்தூர் நியர் ராமநாதபுரம் ஆன் 24th October 1801. எங்கே மருது பிரதர்ஸ்க்கு வந்து தண்டனை கொடுக்குறாங்க, தூக்கு தண்டனை கொடுக்குறாங்கன்னா திருப்பத்தூர் நியர் ராமநாதபுரம் ஆன் 24th October 1801. தூக்கு தண்டனை இல்லை, எக்ஸிக்யூட்டட், மரண தண்டனை. Umathurai and Sevathaiya were captured and beheaded at Panjalam Kurichi on 16th November 1801. Beheadedனா தலைய பாடியை வெட்டிடுறது, தனியாக பாடி, தலை தனியாக பாடி, அதுதான் beheaded, கட் பண்ணுறது. ஸோ Umathurai and Sevathaiya வந்து beheaded at Panjalam Kurichi on 16th November 1801. 73 rebels were exiled to Penang in Malaya. ஸோ மலையாவுக்கு வந்து 73 rebelsை வந்து அரெஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. Though the பழையக்காரர்ஸ் fell to the English, their exploits and sacrifices inspired later generation. எவ்வளோ தான் பழையக்காரர்ஸ் வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து பழையக்காரர்ஸ் தோக்க வச்சாலுமே அவங்களுடைய சாக்ரிஃபைசஸ், அவங்களுடைய வீரம், அதெல்லாமே நம்ம இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ஸ்க்குலாம் அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Thus the rebellion of Marudhu brothers, which is called South Indian Rebellion, is a landmark event in the history of Tamilnadu. இது ஒரு நல்ல ஒரு லேண்ட்மார்க் நல்ல ஒரு ஹிஸ்ட்ரி தமிழ்நாடுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கர்நாடிக் ட்ரீட்டி 1801. ஸோ சப்ரெஷன் ஆஃப் பழையக்காரர்ஸ் எல்லாம் வந்து சப்ரெஸ் பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க இல்லையா. ரெபிலியன்ஸ் ஆஃப் 1799 and 1800 to 1801. இந்த டைமில் தான் ரொம்ப பழையக்காரர்ஸ் வந்து பிரிட்டிஷ்க்கு நிறைய ரெபிலியன்ஸு கொண்டுட்டு போனாங்க. ரிசல்டட் இன் தி லிக்விடேஷன் ஆஃப் ஆல் லோக்கல் chieftains ஆஃப் தமிழ்நாடு. Under the terms of Carnatic Treaty of 31st July 1801, British assumed direct control over Tamilagam and Palayakarar system came to an end with the demolition of all forts and disbandment of their army. ஸோ இந்த கர்நாடிக் ட்ரீட்டி எதுக்கு வைக்கிறாங்கன்னா, பழையக்காரர் அந்த சிஸ்டமே வந்து டிமாலிஷ் பண்ணிவிட்டு எல்லாம் தமிழகமும் அவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே வந்துட்டு அவங்களோட ஃபோர்ட்ஸ் எல்லாமே உடச்சிடுறாங்க, எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. டிஸ்பேண்ட்மெண்ட் ஆஃப் தேர் ஆர்மி, அவங்க ஆர்மியெல்லாம் தூக்கிடுறாங்க. இப்போது தீரன் சின்னமலை, அவரோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 1756 to 1805. ஸோ born as தீர்த்தகிரி. தீரன் சின்னமலையோட பேர் என்னென்னா தீர்த்தகிரி. இன் 1756 பிறக்கிறாரு. தீரன் வாஸ் வெல் ட்ரெயின்ட் இன் சிலம்பு. தீரன் சின்னமலை வந்து நல்ல சிலம்பு, ஆர்ச்சரி, ஹார்ஸ் ரைடிங் அண்ட் மாடர்ன் வார்ஃபேர் எல்லாமே தெரிஞ்சவர். he was involved in resolving family and land disputes. அவர் மோஸ்ட்லி ஃபேமிலி டிஸ்பியூட்ஸு, லேண்ட் டிஸ்பியூட்ஸ்னால் சண்டைகள், அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸு, லேண்ட் ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, யார் பேரில் இருக்குதுன்னு தெரியல, அந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதுதான் லேண்ட் டிஸ்பியூட்ஸ் வரும். he was involved in resolving family and land disputes in the Kongu region. So as this region was under the control of Mysore Sultan, tax was collected by Tipu's Diwan Muhammad Ali. So கொங்கு வந்து மைசூர் சுல்தான் கீழே இருந்துச்சான். அதனால டேக்ஸ் கலெக்ஷன்லாம் வந்து யார் பண்ணுவாங்கன்னா திப்புவோட ஆஃபீஸர் முகமது அலி. ஒன்ஸ் ஒரு நாள் வந்து திவான் வந்து முகமது அலி டேக்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப மைசூருக்கு திரும்பிட்டு இருக்கிறப்போ ஒருத்தவங்க வந்து அவரை டேக்ஸ் மணி கலெக்ட் பண்ணிவிட்டு மைசூருக்கு போயிட்டுருக்கிறப்போ ஒருத்தர் வந்து அவரை வந்து வழியிலேயே வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லா மணியும் அவருக்கு கொடுக்க சொல்கிறாங்க, எல்லா டேக்ஸ் மணியும். அதுக்கப்புறம் வந்து அவர் போய் சொல்கிறாரு, he let Muhammad Ali go by instructing him to tell his sultan that Chinnamalai, who is between Sivamalai and Chennimalai, was the one who took away taxes. ஸோ முகமது அலி கிட்ட சொல்கிறாரு, போயிட்டு உன்னுடைய கிங் கிட்ட சொல்லு, 2 மலை, ஒன்று சிவமலை ஒன்று சின்னமலைக்கு நடுவில் ஒருத்தர் ஹூ இஸ் பிட்வீன் இருக்கிறாங்க, அவன் தான் சின்னமலை.
அவன் வந்து எல்லா டேக்ஸ் மணியும் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. thus he gained the name தீரன் சின்னமலை. அதனால அவரோட பேர் தீரன் சின்னமலையா. ஸோ தி offended திவான் sent a contingent to attack சின்னமலை. ஸோ திப்பு சுல்தான் கோவம் வரும்ல, இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து அவரோட ஆஃபீஸர்கிட்ட இருந்து எல்லா மணியும் எடுத்துக்கிட்டு போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதனால அவர் வந்து செம்ம கோவப்பட்டுட்டு அவரோட ஆர்மிஸ் ஒரு குரூப் ஆஃப் ஆர்மியை வந்து அனுப்பிச்சி விட்றாங்க. அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, 2 ஃபோர்ஸஸும் வந்து நொயல் ரிவர் பெட்டில் வந்து மீட் பண்ணுறாங்க. சின்னமலை தான் ஜெயிக்கிறாரு, விக்டோரியஸ் ஆறாரு. After Tipu Sultan's death, Dhiran Chinnamalai built a fort and fought the British without leaving the palace. ஸோ திப்பு சுல்தான் இறந்துட்ட பிறகு தீரன் சின்னமலை வந்து ஒரு ஃபோர்ட்டை வந்து பில்ட் பண்ணுறாரு. அப்புறம் பிரிட்டிஷ் வந்து ஃபைட் பண்ணுறாரு அந்த அந்த வித்தவுட் லீவிங் த பிளேஸ். அந்த பிளேஸை விட்டாமலே பிரிட்டிஷர்ஸ் கிட்ட வந்து ஃபைட் பண்ணுறாரு. ஹென்ஸ் த பிளேஸ் இஸ் கால்ட் Oda-Nilai. Hence the place is called Oda-Nilai. He launched guerrilla attacks and evaded capture. So guerrilla attacks-na நிறைய ட்ரீஸ்லாம் இருக்கும் இல்லையா, ட்ரீஸ் இருக்கும். ஸோ அந்த ட்ரீஸ்லலாம் யார் எப்போ வருவாங்கன்னே தெரியாது. ஸோ இப்படி வந்துட்டு பிரிட்டிஷ் வந்துட்டு இருக்கிறப்போ அப்படியே அட்டாக் பண்ணுவாங்க. எங்கிட்ட இருந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஃபைனலி த இங்கிலீஷ் கேப்சர்ட் ஹிம் அண்ட் ஹிஸ் பிரதர்ஸ் அண்ட் கெப்ட் தெம் இன் பிரிசன் இன் சங்காகிரி. ஃபைனலாக பிரிட்டிஷ் வந்து விடலை, அவரையும் அவரோட பிரதர்ஸையும் வந்து கேப்சர் பண்ணி சங்காகிரியில் வந்து ப்ரிசனில் போடுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க பிரிட்டிஷ் ரூல் அக்செப்ட் பண்ணுவீங்கன்னா அவங்க ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. அதனால அவங்கள வந்து ஹேங் பண்ணுறாங்க அட் த டாப் ஆஃப் சங்காகிரி ஃபோர்ட் 31 ஜூலை 1805. ஸோ வேலூர் ரிவால்ட் ஆஃப் 1806. பிஃபோர் பழையக்காரர்ஸ் ஆஃப் சவுத் இந்தியாவை வந்து தோக்கடிக்கிறதுக்கு முன்னாடியே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து சேலம் திண்டுக்கல் ஓட ரெவென்யூ எல்லாம் வந்து அக்வயர் பண்ணிடுறாங்க. யார்கிட்டேருந்து? திப்பு சுல்தான் கிட்டேருந்து. எப்போன்னா 1792லேயே சேலம் திண்டுக்கல்லாம் வந்து 1792லேயே வந்து பிரிட்டிஷ் கீழே வந்துடுது. ஓகேவா? ஸோ கோயம்புத்தூர் வந்து எடுத்துக்கிறாங்க எப்போன்னா ஆங்கிலோ மைசூர் வார் 1799 நடக்கும்ல, அந்த டைமில் வந்து கோயம்புத்தூரையும் வந்து பிரிட்டிஷர்ஸே எடுத்துக்கிறாங்க. இந்த சேம் இயர் ராஜா ஆஃப் தஞ்சாவூர் ஹூ ஸ்டேட்டஸ் ஹேட் பீன், அதே வருஷத்தில் வந்து ராஜா ஆஃப் தஞ்சாவூர் வந்து அவங்களுக்கு பிரிட்டிஷுக்கு அடிமையாடுறாரு. அதனால 1798லேயே அவர் வந்து அவரோட ரைட்ஸ்லாம் வந்து இங்கிலீஷ்க்கு கொடுத்துட்றாரு. யார்? ராஜா ஆஃப் தஞ்சாவூர். அதே மாதிரி பாருங்கள், நம்ம பழையக்காரர்ஸ் எல்லாம் அவங்க ரீஜன் வந்து பிரிட்டிஷ்க்கு வரத்துக்கு முன்னாடியே சேலம் அண்ட் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து இங்கிலீஷுக்கு கீழே வந்துருச்சு, கம்பெனி கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலோ மைசூர் வார் 1799 டைமில் கோயம்புத்தூர் அவங்க கீழே வந்துருச்சு. ராஜா ஆஃப் தஞ்சாவூர் வந்து அவருக்கு பிரிட்டிஷ் கீழே ஒர்க் பண்ணுற மாதிரி ஆயிடுது, வேசலாக அவங்களுக்கு அடிமையாக. அப்புறம் வந்து 1798 அவரோட சாவரன் ரைட்ஸ்லாம் வந்து இங்கிலீஷ்க்கு கொடுத்துட்றாரு. சாவரன் ரைட்ஸ்னால் இண்டிபெண்ட் ரைட்ஸு. அவர் வந்து முன்னாடி வந்து அவர் தஞ்சாவூரோட எல்லா ரைட்ஸும் வந்து இங்கிலீஷ் கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் கட்டபொம்மன் மருது பிரதர்ஸோட ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணி அவங்களெல்லாம் தூக்கில் போட்டுடுறாங்கல்ல. அதுக்கப்புறம் வந்து நவாப் ஆஃப் ஆர்காட், யாரால் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சோ அவரே தான், நவாப் ஆஃப் ஆர்காட். அவர் வந்து டிஸ்லாயலாக இருக்காருன்னு சொல்லிட்டு கம்பெனி பிரிட்டிஷ் வந்து கண்டுபிடிச்சிட்டு அவர் மேலே ஒரு ட்ரீட்டி போடுறாங்க. அந்த ட்ரீட்டியில் அவர் என்னெல்லாம் கொடுக்கணுன்னா, டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் நார்த் ஆர்காட்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல, நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட், திருச்சிராப்பள்ளி, மதுரை எல்லாமே, திருநெல்வேலி எல்லாமே கம்பெனிக்கு கொடுத்துடணும். அப்புறம் அந்த ரீஜியன்ஸோட ரெவென்யூ மட்டும் இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் கூடமே கம்பெனிஸ் கொடுத்துடணும் அப்படின்னு அந்த ட்ரீட்டியில் இருக்குது. இந்த ட்ரீட்டியை போட்டு பிரிட்டிஷர்ஸ் வந்து அந்த கிங்குக்கிட்ட இருக்கிறது எல்லாமே வாங்கிடுவாங்க. அதுதான் இந்த ட்ரீட்டியே. ஸோ கிரீவியன்சஸ் ட்ரீட்டினா என்னென்னா, இப்போ ரெண்டு குரூப்ஸ் வந்து லைக் சண்டை போடுறாங்க, இந்த குரூப் டிஃபீட் ஆகிடுறாங்கன்னா, தோத்துடுறாங்கன்னா ஒரு ட்ரீட்டி போடுவாங்க. அவங்கக்கிட்டேருந்து இவங்களுக்கு என்ன வேணும் அதெல்லாம் எடுத்துடுவாங்க. அந்த ட்ரீட்டிக்கு ஒரு பேர் வச்சுருவாங்க, ட்ரீட்டி ஆஃப் சம்திங் அந்த மாதிரி. ஸோ கிரீவியன்சஸ் ஆஃப் இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய வருத்தங்கள்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. பட் த ரெசிஸ்டன்ஸ் டிட் நாட் டை டவுன். ஸோ அந்த 1801 எல்லோரும் இறந்துட்டாங்க இல்லையா, மருது பிரதர்ஸ் எல்லாருமே. அதனால எந்த ரெசிஸ்டன்ஸும் செத்துறலை.
என்ன சொல்ல வராங்கன்னா பெரிய பெரிய கிங்ஸு அந்த பழையக்காரர்ஸ்லாம் வந்து இறந்தாலுமே அது வந்து ஃபியூ பீப்புள்ஸ் கிட்ட அப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. The dispossessed little kings and feudal chieftains continued to deliberate on the future course of action against the company government. So இப்போது கட்டபொம்மன், மருது பாண்டியர் அவங்கெல்லாம் இல்லாமல் இன்னும் சின்ன சின்ன ஃபியூ கிங்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க திரும்பியும் நிறைய வந்து யோசிச்சுட்ருக்காங்க எப்படி இந்த கம்பெனிக்கு அகேன்ஸ்டாக என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ த அவுட்கம் வாஸ் தி வேலூர் ரிவோல்ட் ஆஃப் 1807. அதோட அவுட்கம் தான் வேலூர் ரிவோல்ட் ஆஃப் 1806 அப்படின்னு சொல்கிறாங்க. The objective conditions for a last-ditch fight existed on the eve of the revolt. The sepoys in the British Indian Army nursed a strong sense of resentment over low salary, poor prospects of promotion. ஸோ சிப்பாய்ஸ் சோல்ஜர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, சோல்ஜர்ஸ்லாம் வந்து அவங்களோட வருத்தம் ஃபீல் பண்ணுறாங்க. சேலரிலாம் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க, அப்புறம் வந்து எவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணாலுமே அவங்க வந்து ப்ராப்பராக வந்து ப்ரொமோஷன்ஸ் கொடுக்க மாட்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருக்க அந்த ஒரு கசப்பு, அந்த கசப்பை வந்து அவங்க வந்து வெளியில் காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ த இங்கிலீஷ் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் காண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் தி சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் த இந்தியன் சிப்பாய்ஸ் ஆல்சோ angered them. ஸோ இங்கிலீஷ் ஆஃபீஸர்ஸ் வந்து நம்மளோட இந்தியன்ஸு பீட் ஹிந்து முஸ்லிம்ஸு அவங்களுடைய ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து மதிக்கவே இல்லை. அதுவும் அவங்கள ஒன்றுமே கோவப்படுத்த வச்சிருக்கு. The state of peasantry from which class the sepoys had been recruited also bothered them much. ஸோ எந்த செக்ஷன்லேருந்து அவங்கள ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் எங்கே அவங்க எந்த செக்ஷனில் அவங்கள வேலை பார்க்க போடுவாங்கன்றது கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான். வித் நியூ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன் லேண்ட் tenures causing unsettled conditions and famine breaking out in 1805, many of the sepoys families were in dire economic strains. லேண்ட் ரெவென்யூ கரெக்டாக இல்லை, ஃபெமைன்ஸ் வந்துருச்சு, அதுக்கு அவங்க எதுவுமே கரெக்டாக பண்ணலை, அதெல்லாம் பெசன்ஸோட ஃபேமிலியை கூட ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு. The most opportune situation come with the sons and family members of Tipu being interned in வேலூர் ஃபோர்ட். வேலூர் ஃபோர்ட்டில் வந்து 1799 டிப்பு சுல்தான் இறந்துடுறாரு இல்லையா, அப்போ வந்து அவரோட ஃபேமிலியே வேலூர் ஃபோர்ட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அதுவுமே இன்னும் வந்து சிப்பாய்ஸ்க்கெலாம் வந்து அதுவுமே வந்து ட்ரிகர் ஆகுது. ஸோ த ட்ரிகர் ஃபார் த ரிவால்ட் கேம் இன் த ஃபார்ம் ஆஃப் நியூ மிலிட்ரி ரெகுலேஷன் notified by commander in chief Sir John Cradock. புதுசாக அவங்க சும்மாவே அந்த சிப்பாய்ஸ்லாம் வந்து கோமா தான் இருக்காங்க, ஆடிங் இன்சல்ட் டு இன்ஜுரி மாதிரி. அதுக்கு திரும்பவும் வந்து இந்த கமாண்டர் இன் சீஃப் சார் ஜான் கிராடாக் வந்து புது மிலிட்ரி ரெகுலேஷன்ஸை வந்து கொண்டுட்டு வராரு. ஸோ அந்த நியூ ரெகுலேஷன்ஸ் என்னென்னா, எல்லா இந்தியன் சோல்ஜர்ஸும் were asked not to wear caste marks or earrings when in uniform. நாமெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி எந்த நாமமும் போடக்கூடாது, யூனிஃபார்மில் இருக்கிறப்போ இயரிங்ஸும் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. they were to be cleanly shaven on the chin and maintain uniformity about how their mustache looked. ஸோ எல்லாருமே ஷேவ் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் அவங்களோட மீசெல்லாம் ப்ராப்பராக யூனிஃபார்மாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூ டர்பன் வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி நியூ டர்பன் கூட போடுறாங்க, அது செம்மையாக எல்லாருக்கும் கோவம் வந்துடுது. அது அனிமல் ஸ்கின்ல ஆனது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரொம்ப கோவப்படுறாங்க. அந்த லெதர்லாம் வந்து அனிமல் ஸ்கின்னால் ஆனது, அந்த கேப்ஸ் டர்பன்ஸ்லாம் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தி சிப்பாய்ஸ் கேவ் எனஃப் ஃபோர் வார்னிங் பை ரெஃப்யூசிங் டு வியர் த நியூ டர்பன். ஸோ முன்னாடியே வந்து கொடுத்தப்போ எந்த சிப்பாய் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு போடவே இல்லை. அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுத்துட்டே இருந்தாலும் கம்பெனி வந்து அது பெருசாக எடுத்துக்கவே இல்லை. அதனால தான் ரிவால்ட் பிரேக் ஆகுது. ஸோ ஜூலை 10, 1806 early hours guns were booming and the Indian sepoys of the 1st and 23rd regiments raised their standard of revolt. So Colonel Fancourt was commanded the garrison, was the first victim. Colonel Fancourt தான் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணுறாங்க. 1st and 23rd regiments தான், அந்த 1st and 23rd regiments இருக்கிற சிப்பாய்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பலியாகிறது வந்து கொலோனல் ஃபேங்க்ரூட் தான். கொலோனல் மீ கெரேஸ் வந்து 23rd regiment was killed next. இவர் வந்து 23rd regiment, இவர் தான் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் இவர் கொல்லுறாங்க, நெக்ஸ்ட் இவரை கொன்னுடுறாங்க. மேஜர் ஆம்ஸ்ட்ராங் who was passing the fort heard the sound of firing.
ஸோ ஆம்ஸ்ட்ராங்ன்றவர் வந்து அந்த ஃபோர்ட்டுக்கு வழியாக வந்து போயிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு வந்து கன் சத்தம், ஃபயரிங் சத்தம் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ஸ்டாப் பண்ணி என்ன நடந்துகிட்ருக்குன்னு பார்க்கலான்னு நினைக்கிறப்போ புல்லட்ஸ் ஃபுல்லாக அவர் பார்த்துருக்காரு. ஸோ அபவுட் a dozen other officers were killed within an hour. ஒரு ஹாருக்குள்ளேயே ஒரு 12 மெம்பர்ஸ்க்கும் மேலே வந்து நிறைய பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அமாங் தெம் வந்து லியூட்னன்ட் எலி அண்ட் லியூட்னன்ட் போஃபாம் பிலாங் டு ஹிஸ் மெஜஸ்டி பேட்டலியான். Gillespie brutality. So Major Coots, who was outside the fort, informed Colonel Gillespie, the cavalry commandant in Arcot. இவர் பார்த்துட்டார் இல்லையா மேஜர் கூட்ஸ், அவர் வந்து இவருக்கு வந்து சொல்கிறாரு, இந்த கமாண்டருக்கு வந்து சொல்கிறாரு. ஸோ Gillespie வந்து ரீச் ஆகிறாரு. அந்த ரீச்டு தி ஃபோர்ட் அலாங் வித் ஸ்கொயரான் ஆஃப் cavalry under the command of Captain Young at 9 AM. ஸோ கேப்டன் யங்கோட அவர் அந்த அந்த ஃபயரிங் ஆச்சு இல்லையா, அந்த அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிறாரு. ஸோ இன் மீன் டைம் த ரெபல்ஸ் ப்ரொக்ளைம்ட் ஃபத்தே ஹைதர், திப்பு's eldest son, as their new ruler and hoisted tiger flag of Mysore sultans in the fort. அந்த டைம்லேயே வந்து எல்லாரையும் இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த எல்லா சிப்பாய்ஸும் டிப்பு சுல்தானோட எல்டஸ்ட் சன் ஃபத்தே ஹைதரை வந்து இவர் தான் நம்மளோட நியூ ரூலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்த பிரிட்டிஷ் ஃப்ளாகை எடுத்துகிட்டு டைகர் ஃப்ளாகை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. பட் த அப்ரைசிங் வாஸ் ஷிஃப்ட்லி க்ரஷ்ட் பை கொலோனல் ஜிலிப்சி. ஸோ அந்த இதை டக்குன்னு வந்து ஜிலிப்சி வந்து க்ரஷ் பண்ணிடுறாரு. So in the course of suppression, according to an eyewitness account, 800 soldiers were found dead in the fort alone. அந்த சப்ரஸ் பண்ணுறப்போ கவனிச்சிருக்காங்க 800 சோல்ஜர்ஸ் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. 600 soldiers were kept in confinement in திருச்சிராப்பள்ளி and வேலூர் awaiting inquiry. ஸோ 600 சோல்ஜர்ஸை வந்து கன்ஃபைன்மெண்ட்லேயே வைக்கிறாங்க இன்கொயர் பண்ணுறதுக்கு, யார் என்ன பண்ணா, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காண்டி அவங்கள வந்து ஒரு தனியாக வந்து கன்ஃபைன்மெண்ட்டில் வைக்கிறாங்க. கான்சிக்வன்ஸ் ஆஃப் த ரிவால்ட். கான்சிக்வன்ஸ்னால் விளைவு. இந்த ரிவால்ட் நடந்ததுனால என்ன விளைவு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 6 of the rebels convicted by the court of inquiry were blown from the guns. ஸோ 6 மெம்பர்ஸை வந்து கன்னாலேயே ஷூட் பண்ணிடுறாங்க. 5 were shot dead, 8 hanged. 5 மெம்பர்ஸை ஷூட் பண்ணிடுறாங்க, 8 மெம்பர்ஸை ஹேங் பண்ணிடுறாங்க. Tipu's sons were ordered to be sent to Calcutta. டிப்புவோட சன்ஸ் வந்து கல்கட்டாவுக்கு வந்து சென்ட் பண்ணிடுறாங்க. The officers and men engaged in suppression of the revolt were rewarded with prize money and promotion. ஸோ சில ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து இந்த ரிவோல்ட் வந்து ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ப்ரைஸும் ப்ரொமோஷனும் கொடுக்குறாங்க. கொலோனல் Gillespie was given 7,000 pagodas. ஸோ இவர் ஸ்டாப் பண்ணார் இல்லையா, அவருக்கு 7,000 pagodas கிடைக்குது. However, the commander-in-chief, Sir John Cradock, the adjutant General Agnew and Governor William Bentinck were held responsible for revolt. ஸோ இவங்களெல்லாம் வந்து இவங்க தான் ரிவோல்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிள்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஆஃபீஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு எல்லாரையும் இங்கிலாண்டுக்கே அனுப்பிச்சிடுறாங்க. The military regulations were treated as withdrawn. இந்த மிலிட்ரி ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து எல்லாம் வித்ட்ரான் ஆயிடுச்சு அப்படின்னு ட்ரீட் பண்ணிக்கிறாங்க. எஸ்டிமேட் ஆஃப் ரிவால்ட். இந்த ரிவால்ட் ஏன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னு பார்க்குறாங்க. வேலூர் ரிவால்ட் ஃபெயில்டு பிகாஸ் தெர் வாஸ் நோ இமிடியேட் ஹெல்ப் ஃப்ரம் அவுட் சைட். ஸோ அவங்களுக்குள்ளுக்குள்ளேயே தான் எல்லாம் செஞ்சாங்க, வெளியில் பீப்புளோட சப்போர்ட்டு எதுவுமே கிடையாது, அதனால அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரீசன்ட் ஸ்டடிஸ் ஷோ தட் ஆர்கனைசிங் பார்ட் ஆஃப் த ரிவால்ட் வாஸ் டன் பர்ஃபெக்ட்லி பை சுபேதார் ஷேக் அதாம் அண்ட் ஷேக் அஹ்மத் அண்ட் ஜமேதார் ஷேக் உசேன் ஆஃப் தி 2nd Battalion of 23rd Regiment and 2 சுபேதார்ஸ் அண்ட் தி ஜமேதார் ஷேக் கசிம் ஆஃப் த 1st Battalion of the 1st Regiment. ஸோ இப்போது ரீசெண்டாக வந்து திரும்பவும் இந்த ரிவால்ட் பற்றிலாம் அந்த ஹிஸ்ட்ரி பற்றிலாம் படிக்கிறப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க தான் வந்து ரெஸ்பான்சிபிளே இந்த ரிஜைன்மெண்ட்ஸ், அந்த ஆர்மியோட ரெஸ்பான்சிபிள் பீப்புளில் இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க தான் வந்து அந்த ரிவால்ட்லாம் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேலூர் ரிவால்ட் ஹேட் ஆல் த 4 bondings ஆஃப் கிரேட் ரெபெலியன் ஆஃப் 1857. ஸோ கிரேட் ரெபெலியன் நடந்துச்சுல 1857, அதுக்கு முன்னாடியே வேலூர் ரிவால்ட் வந்து இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு அப்படின்றாங்க. த ஒன்லி டிஃப்ரென்ஸ் வாஸ் தட் தெர் வாஸ் நோ சிவில் ரெபெலியன் ஃபாலோயிங் த மியூட்டினி.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் கூடமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வேலூர் ரிவோல்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 1806 revolt was not confined to Velur fort. It had its echoes in Ballari, Valajabad, Hyderabad, Bengaluru, Nandi Durg and Sankari Durg. ஸோ இங்கே வேலூர் ஃபோர்ட்டில் மட்டும் நடக்கலை, இந்த இடத்துல எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.